தம்பி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். எவன் கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. இப்படி ஆயிருச்சேடா. அடுத்து என்ன புள்ள பொறுக்கும்னு எவ்வளவு ஆசையா இருந்த. என் குழந்தைய இப்படி தவற விட்டுட்டேனடா. என் பொண்டாட்டி இப்படி பறி கொடுத்துட்டு நிக்கிறேனேடா தம்பி. அழாதீங்கண்ணே. என்னால முடியலடா. எப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. என்ன வார்த்தைன்னு சொல்றீங்க? என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? தப்பு பண்ண உண்மைதான். ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அவன் சொல்ல மாட்டான்னு நினைச்சுதாடா நான் அலட்சியமா இருந்துட்டேன். இப்ப என் மானம் மரியாதை எல்லாம் போயிருச்சு. நல்லா இருந்த குடும்பத்தை இந்த மாதிரி பண்ணிட்டானே. இப்ப என் குழந்தை தாய் இல்லாம நிற்கதியா நிக்குது. இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுல அவன் நிக்கணும். கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பா பழி வாங்குறேன். ஏண்டா இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணணும்னு அவன் அன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும்னே. நான் பண்றேனே, நான் பண்றேன். பெருமாளே, ஹலோ, யாருங்க? அண்ணே, என்னண்ணே இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆத்தா, அந்த ராமநாத குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை சாகடிக்கணும். நம்ம படுற கஷ்டத்தை அவனும் அனுபவிக்கணும். அவன் அனுபவிக்கணும். ஒப்பனை கொண்ட படுவாவியே நீதான் பழி வாங்கணும். நிச்சயமா பழி வாங்குவோம்பா. நான் எதையும் மறக்கலப்பா. மறக்கிற விஷயமா இது? நான் அவங்களை கண்டிப்பா பழி வாங்குவேன்ப்பா. அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நட்ராஜுக்கு முன்னாடி என் மேல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்ப வந்திருக்கு.